So now modules. மாடியூல்ஸ்னா என்ன? செகண்ட் லெசன்லயே உங்களுக்கு நான் பிரீஃபா அதை எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். மாடியூல்னா என்ன அப்படின்னு. ஒரு கம்ப்யூட்டர் ஒரு ப்ரோக்ராம குட்டி குட்டியா சப் ப்ரோக்ராமா டிவைட் பண்றது மாடியூல்ஸ். புரியுதா? A module is a part of a program. Programs are composed of one or more independently developed modules. ஒரு என்டையர் ப்ரோக்ராம், பெரிய ப்ரோக்ராம், ஃபார் எக்ஸாம்பிள் கால்குலேட்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல டிவிஷன்ற ஒரு மாடியூல ஒருத்தர் பண்ணியிருப்பாங்க ஆல்ரெடி. அண்ட் when it comes to மாடியூல் ஃபங்க்ஷன், மாடியூல் அங்க மேத்தமெட்டிக்கலி மாடியூல்னா என்னது? ரிமைண்டரை வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணும். கரெக்டா? சோ அந்த மாடியூல யார் பண்ணியிருப்பாங்க? மாடுலஸை யார் பண்ணியிருப்பாங்க? டிவிஷன்றத ஆல்ரெடி அதை பில்டினா யூஸ் பண்ணி அந்த டிவிஷன்ற மாடியூல அங்க யூஸ் பண்ணி ரிமைண்டரை வர வைக்கிறது தான் செகண்ட் பர்சன் பண்ணுவாங்க. அப்போ டிவிஷன்ற அந்த செட் ஆஃப் கோட் வந்து மாடியூலா ட்ரீட் பண்ணுவாங்க, ஆப்ஜெக்டா ட்ரீட் பண்ணுவாங்க. புரியுதா? A single module can contain one or several statements closely related each other. Modules work perfectly on individual level and can be integrated with other modules. ஒரு மாடியூல் அண்ட் ஒரு மாடியூல், மோர் தென் ஒன் மாடியூல்ஸ் நம்ம கம்பைன் பண்ணி ஒரு ப்ரோக்ராம கிரியேட் பண்ண முடியும். A program can be divided into small functional modules that works together to get the output. The process of subdividing a computer program into separate subprograms is called modular programming. Important ஆன statement. ஒரு book inside question இது. book inside question படிச்சுக்கோங்க. Modular programming enables programmer to divide up work and debug piece of program independently. The example of modules are procedures, subroutines and functions. So subroutines and functions na என்னது? ஃபர்ஸ்ட் லெசன்லயே சொல்லியிருப்பேன். ஓகே, சோ இப்போ நீங்களே சொல்லுங்க, ஒரு மாடியூல்ஸ்ல இப்போ ஒரு பெரிய ப்ரோக்ராம ஒருத்தரே பண்றது ஈஸியா, இல்ல அது குட்டி குட்டியா சப்டிவைட் பண்ணி வேற வேற ஆள் பண்றதோ, இல்ல வேற வேற ஜானர்ல அதை பண்றதோ ஈஸியா? நீங்க சொல்லுங்க. மாடியூல்ஸா டிவைட் பண்ணி ஒரு ப்ரோக்ராம பண்றது ஈஸியா, இல்ல ஒரு ப்ரோக்ராம என்டையரா ஒரு ஆன் ஸ்பாட் ஒன் ஷாட்ல பண்றது ஈஸியா? மாடியூல்ஸ் தான். கரெக்டா? இப்போ மாடியூல்ஸா பண்ணும் போது எது அட்வான்டேஜஸா இருக்கும்? நல்லா யோசிச்சு சொல்லுங்க. மாடியூல்ஸா பண்ணும் போது எது அட்வான்டேஜஸா இருக்கும்? டீபக் பண்ண ஈஸியா இருக்கும், டைம் சேவ் ஆகும். கரெக்டா? am I right? so first characteristics of modules பார்க்கலாம், நெக்ஸ்ட் advantages பார்க்கலாம். because இந்த ரெண்டுமே ஒரு இம்பார்ட்டன்ட் ஆன 5 மார்க் கொஸ்டின். either LEGB ரூல் கேட்பாங்க, இல்லனா இந்த ரெண்டு கொஸ்டின் இந்த லெசன்ல கண்டிப்பா கேட்பாங்க. the following are the desirable characteristics of modules. Modules contains instructions, processing logic and data. obviously ஒரு கோடுன்னு எடுத்துக்கிட்டாலே அதுல நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் இருக்கும். print off, hello world, get input off, அந்த மாதிரி நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். ப்ராசஸ் பண்றதுக்கு நிறைய பில்ட் இன் லைக் நிறைய கால்குலேஷன்ஸ் இருக்கும் அண்ட் டேட்டாஸ் இருக்கும். மாடியூல்ஸ் கேன் பி செப்பரேட்லி கம்பைல்ட் அண்ட் ஸ்டோர்ட் இன் அ லைப்ரரி. இப்போ ஒரு மாடியூலை நான் எடுத்துக்கிட்டு C++ல ஒரு ப்ரோக்ராம் பண்ணி அது ஒரு மாடியூலா வச்சுட்டு அதை நான் பைத்தான்ல இம்போர்ட் பண்ணி என்னால ஒர்க் பண்ண முடியும். C++ ஓட attributes என்னால யூஸ் பண்ண முடியும், பைத்தானோட attributes என்னால யூஸ் பண்ண முடியும். புரியுதா? Modules can be included in a program. Module segments can be used by invoking a name or some parameters. ஒரு மாடியூல் நார்மலா ஒரு ஃபங்க்ஷனை நம்ம ஒர்க் பண்ண வைக்கணும்னாலே அதை இன்வோக் பண்ணணும், அந்த நேமை வந்து நம்ம இன்வோக் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு மாடியூல், ஒரு செக்மெண்ட் வந்து நம்ம இன்வோக் பண்றதுக்கு we need some name, invoking name or some parameters. Module segments can be separated by other modules. So இந்த 5 points நல்லா படிச்சுக்கோங்க. நான் இந்த மாதிரி ஒரு என்டையர் பேராகிராஃபையுமே நான் இந்த புக்ல எங்கேயுமே ஹைலைட் பண்ணியிருக்க மாட்டேன், இங்கதான் பண்ணியிருப்பேன். லாஸ்ட் 3 லெசன்ஸ்ல நான் எங்கேயுமே ஹைலைட் பண்ணியிருக்க மாட்டேன் இவ்வளவு பெருசா. இது பண்ணியிருக்கேன்னா இது அவ்வளவு இம்பார்ட்டன்ட், படிங்க. Benefits of using modular programming include less code to be written. இதுல என்ன சொல்றாங்க?
நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கால்குலேட்டர்னு எடுத்துக்கிட்டா இப்போ அடிஷனுக்கு மட்டும் நான் எழுதுறேன்னும் போது இன்க்ரிமெண்ட் பத்தி மட்டும் தான் நான் பேசுவாங்க. டிக்ரிமெண்ட்டோ இல்லை வந்துட்டு டிவைட் பண்றது இதை பத்திலாம் நான் வந்துட்டு கேரே பண்ண மாட்டேன், பாதரே பண்ண மாட்டேன். அப்போ அந்த இன்க்ரிமெண்ட் பத்தி மட்டும்தான் நான் வந்துட்டு கான்சென்ட்ரேட் பண்ணுவேன். ஸோ அந்த லெஸ் கோட பத்தி மட்டும்தான் நான் கான்சென்ட்ரேட் பண்ணுவேன். லெஸ் கோட் டு பி ரிட்டன். அ சிங்கிள் ப்ரொசீஜர் கேன் பி டெவலப்டு ஃபார் ரீயூஸ். இப்போ இங்க நான் அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் எல்லாமே சொல்லிட்டேன். இப்போ டிவிஷன் மட்டும் தான் எனக்கு வேணும் மாட் கண்டுபிடிக்கிறதுக்கு. கரெக்டா? இப்போ வந்துட்டு 5 mod 2 போது எனக்கு அதோட ரிமைண்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு டிவிஷன் மட்டும் தான் போடும். சப்ட்ராக்ஷன் தேவையில்லை, அடிஷன் தேவையில்லை. So அந்த மாதிரி a single procedure can be developed for reuse, eliminating the need to retype the code many times. Again நான் அந்த டிவிஷனுக்கான கோடு எழுதணும்ன்ற அவசியமே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு கூகுள்ல வந்து சர்ச் பார்க்கு நான் ஒரு கோடு எழுதுறேன்னா அகைன் நான் யூடியூபுக்கு அந்த சர்ச் பார்க்கான கோட் நான் எழுத வேண்டாம். அங்க இருக்கிற சர்ச் பார் கோட எடுத்துட்டு வந்து இங்க காப்பி பேஸ்ட் பண்ணா எனக்கு போதும். அதே ஒர்க் தான் இங்கேயும் பண்ணும். ஸோ அந்த மாதிரி சர்ச் பார்க்கு ஒருத்தவங்க வந்துட்டு ஒரு மாடியூல் எழுதுறாங்க. நீங்க ஹோம் ஸ்கிரீன் ஓபன் பண்ண உடனே அதுல வந்துட்டு டிஸ்பிளே ஆகுறது எல்லாத்துக்குமே ஒருத்தவங்க மாடியூல் எழுதுறாங்க. அந்த மாதிரி ஒன்னொன்னுத்தையும் மாடியூலா எழுதி ஓவராலா அது ஒரு கூகுளா ஒரு ஆப்பை வந்துட்டு கிரியேட் பண்றாங்க. புரியுதா? நெக்ஸ்ட், மாடுலர் ப்ரோக்ராமிங் அலோவ்ஸ் மெனி ப்ரோக்ராமர்ஸ் டு கொலாபரேட் ஆன் சேம் அப்ளிகேஷன். ஒரு மாடியூல் ஒருத்தவங்க ஹேண்டில் பண்ணும்போது எல்லாத்தையும் கொலாபரேட் பண்றதுக்கு மாடுலர் ப்ரோக்ராமிங் அலோவ் பண்ணுது. தி கோட் இஸ் ஸ்டோர்ட் அக்ராஸ் மல்டிபிள் ஃபைல்ஸ். அஃப்கோர்ஸ் நிறைய ஃபைல்ஸா தான் அது வந்துட்டு ஸ்டோர் ஆகும். கோட் இஸ் ஷார்ட், சிம்பிள் அண்ட் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். பிகாஸ் when it is a very big program, நம்ம ஒன்னொன்னு டீபக் பண்றதுக்கோ ஒன்னொன்னு என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கே கஷ்டமா இருக்கும். பட் when it is divided into sub programs, உங்களுக்கு ஈஸியா அது வந்துட்டு என்னதுன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும், அனலைஸ் பண்ண முடியும், ரெகக்னைஸ் பண்ண முடியும். Errors can easily be identified as they are localized to subroutines or functions. ஒரு மோஸ்ட் ப்ராபப்லி ஒரு மாடியூல் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் டாஸ்க் பண்ற மாதிரி தான் இருக்கும். மோஸ்ட் ப்ராபப்லி லைக் ஃபங்க்ஷன் ஆர் சப்ரோட்டீன்ஸ் மாதிரி ஒரு பர்டிகுலர் டாஸ்க் பண்றதுக்காக தான் ஒரு மாடியூல் இருக்கும். மோஸ்ட் ப்ராபப்லி 99%. ஸோ அது வந்து ஈஸியா டீபக் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். தி சேம் கோட் கேன் பி யூஸ்ட் இன் மெனி அப்ளிகேஷன்ஸ். அதான் நான் சொன்ன மாதிரி இப்போ கூகுள்ல சர்ச் பார்க்காக நான் ஒரு மாடியூல் எழுதுறேன்னா அதே மாடியூல நான் யூடியூப்ல சர்ச் பார்க்காகவே யூஸ் பண்ணிக்கலாம், இன்ஸ்டாகிராம்ல சர்ச் பார்க்காகவே யூஸ் பண்ணிக்கலாம். தி ஸ்கோப்பிங் ஆஃப் வேரியபிள்ஸ் கேன் பி ஈஸிலி கண்ட்ரோல்ட். இப்போ நம்ம அங்க ஸ்கோப்பிங் பார்த்தோம் பாத்தீங்களா, அத்தனை ஆக்சசிபிலிட்டிஸ் அதுவும் ஈஸியா கண்ட்ரோல் ஆகிறதுக்கு இங்க யூஸ் ஆகும். நான் அங்க நிறைய ஏ யூஸ் பண்ணிட்டு நிறைய வேரியபிள் ஏவே டிக்ளேர் பண்ணி வச்சிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா டீபக்ன்றதுக்கு கஷ்டமா தான் இருக்கும். தி ஸ்கோப்பிங் ஆஃப் வேரியபிள்ஸ் கேன் ஈஸிலி பி கண்ட்ரோல்ட். நெக்ஸ்ட், ஆக்சஸ் கண்ட்ரோல். இது ஒரு இம்பார்ட்டன்டான 2 மார்க் கொஸ்டின். ஆக்சஸ் கண்ட்ரோல். ஆக்சஸ் கண்ட்ரோல் இஸ் a செக்யூரிட்டி டெக்னிக். செக்யூரிட்டி டெக்னிக்ன்றது இங்க வந்து கீவேர்ட், இதை மறக்கவே கூடாது. ஆக்சஸ் கண்ட்ரோல் கேட்டோன்னு உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டிய கீவேர்ட் செக்யூரிட்டி டெக்னிக். That regulates who or what can view or use resources in a computing environment. It is a fundamental concept in security that minimizes. For example, இப்போ நீங்க ஒரு இமெயில் ஐடியை கிரியேட் பண்றீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதோட பாஸ்வேர்ட் அண்ட் அதோட மெயில் ஐடி என்னன்றது ப்ராப்பரா உங்களுக்கு அப்பர் கேஸ் லோவர் கேஸ்ல கூட மிஸ்டேக் பண்ணாம எல்லாமே ப்ராப்பரா தெரிஞ்சாதான் உங்களால அந்த மெயில் ஐடி ஆக்சஸே பண்ண முடியும். வேற டிவைஸ்க்கே கூட உங்களால யூஸ் பண்ணிக்க முடியும். அப்போ ப்ராப்பரான ஒரு சோர்ஸ் உங்ககிட்ட இருக்கும் போதுதான் அந்த இமெயில் ஐடியை உங்களால வியூ பண்ண முடியும், அதை ஆக்சஸ் பண்ண முடியும், அதை ரெகுலேட் பண்ண முடியும், எல்லாமே பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு ஆக்சஸ் கண்ட்ரோல், ஒரு செக்யூரிட்டி டெக்னிக்க அதை சரவுண்ட் பண்ணுது. கரெக்டா? இட் இஸ் a fundamental concept in security that minimizes risk to the object. In other words, access control is a selective restrictions of access of data. இப்போ நீங்க ஒன்னத்துக்கு பாஸ்வேர்ட் செட் பண்றீங்கன்னா definitely it's a restriction. கரெக்டா? it's a selective restriction to access the data. In object oriented programming language, it is implemented through access modifier. ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னும் போது ஆப்வியஸ்லி கிளாஸஸ் இதுலலாம் லாஸ்ட் இயர் படிச்சிருப்பீங்க 11th ஸ்டாண்டர்ட்ல. பப்ளிக் கிளாஸ், பப்ளிக், ப்ரொடெக்டட், பிரைவேட் மெம்பர்ஸ். கரெக்டா? ஸோ அந்த மாதிரி எப்படி அதோட ஆக்சசபிலிட்டி இருக்கணும்ன்றது மென்ஷன் பண்ணணும். கிளாசிக்கல் ஆப்ஜெக்ட் oriented languages such as C++, Java controls the access to class members by public, private, protected keywords.